நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழக மக்களுக்கு தற்பொழுது பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில மாதம் 4000 ரூபாய் உதவித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ இது யாருக்கான அறிவிப்பு, இதை யார் வெளியிட்டாங்க போன்ற விஷயங்கள் பத்தி தெளிவா இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ தமிழகத்தில் தற்பொழுது தேர்தல் வரக்கூடிய அந்த காலம் ரொம்பவே நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்சிகளுமே அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை சூப்பராக மக்கள்கிட்ட வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில விஜய் அவர்களுடைய தமாக கட்சி மக்களுக்கான வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன்படி பார்க்குறப்போ தமிழக அரசியல்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இது மக்களுக்கு உண்மையிலேயே நன்மை செய்யுமா அப்படிங்கிறத பத்தி விரிவா இப்ப நம்ம பார்த்துடலாம். அவர் பாத்தீங்கன்னா பல்வேறு தரப்பட்ட மக்களை கவரும் வகையில தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. முதல்ல மாணவர்களுக்கான ஒரு சூப்பரான செய்தியை வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, 12ஆம் வகுப்பு முதல் முனைவர் பட்டம் வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டி இல்லாத கல்வி கடன் வழங்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பணக்காரங்களுக்கு மட்டுமல்ல ஏழை மாணவர்களும் உயர்கல்வி படிக்கிறதுக்கு உதவும் வகையில் இந்த தேர்தல் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வட்டி இல்லாமல் கடன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு திட்டம். இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு துணிச்சலான அறிவிப்பா இது கருதப்படுது. அடுத்ததா வேலை இல்லாம தவிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உதவி செய்யும் நோக்கில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, 29 வயதை கடந்தும் வேலை கிடைக்காத பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. இதுவே டிப்ளமோ படிச்சவங்களா இருந்தாங்கன்னா மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் அரசு வேலை நியமனங்கள்ல வெளிப்படையான முறையில் தேர்வு நடத்தப்படும் என்றும் உறுதியளிச்சிருக்காங்க. இது இளைஞர்களுக்கு ரொம்பவே நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியா கருதப்படுது. அடுத்ததாக தொழில்துறை நிறுவனங்களுக்கு சூப்பரான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்தெந்த தொழில் நிறுவனங்கள்லாம் 75% தமிழர்களுக்கு வேலை வழங்குதோ, அதாவது குறிப்பா தனியார் நிறுவனங்களை சொல்லியிருக்காரு. ஸோ 75% தமிழர்களுக்கு வேலை வழங்கக்கூடிய தனியார் நிறுவனங்களுக்கு மாநில ஜிஎஸ்டியிலிருந்து 2.5% தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மின் கட்டணத்துல 5% சலுகைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனி தயாரிக்கக்கூடிய பொருட்களை அரசு முன்னுரிமையுடன் வாங்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பின் மூலமாக தமிழகத்துல தொழில்கள் வளரும், தமிழர்களுக்கு அதிக அளவு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ தாவேகாவுடைய இந்த வாக்குறுதிகள் நிறைவேறுமா அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்லணும். ஆனா இந்த தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா மாணவர்கள், இளைஞர்கள், தொழிலதிபர்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கவரக்கூடிய ஒரு அறிக்கையா இந்த தேர்தல் அறிக்கையானது பார்க்கப்படுது. ஸோ இந்த தேர்தல் அறிக்கையை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.